10 வாய்ப்பு கொடுங்க. பொறுமையா அழகா புரியுற மாதிரி. இந்திய அரசமைப்பு சாசனம் முகப்புரை. இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைப்பதற்கு உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் அனைத்து ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி, எண்ணியதை வெளிப்படுத்த, எடுத்துச் சொல்ல, நம்பிக்கை வைக்க, உண்மையை சொல்ல, வழிபாடு செய்ய சுதந்திரம், தகுதி நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உயர்வுறச் செய்தல், தனி மனிதர்களின் மாண்பு, நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் சகோதரத்துவத்தோடு வாழ்வது என்று உறுதி பூண்டுள்ளோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை 1949 ஆண்டு நவம்பர் திங்கள் 26ஆம் நாள் நமது அரசியல் நிர்ணய அவையில் இயற்றி நமக்கு நாமே வழங்குகிறோம். ஸோ இதை தெல்ல தெளிவா நமக்கு இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ 78 வருஷம் ஆச்சு சுதந்திரம் அடைஞ்சு. நமக்கு 78 ஆண்டு கடந்த பிறகு திரும்பி பார்த்தா இது எந்த அளவுக்கு இருக்குது நாட்டில், இது எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு, என்ன சொல்லிருக்கு? இந்தியாவை இறையாண்மை கொண்ட சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைப்பதாக உறுதி பூண்டுள்ளோம். யாரு உறுதி பூண்டுள்ளது? நாம தான், நாம் சார்பாக சொல்லலாம், உறுதி பூண்டுள்ளோம். இதன் மூலம் அனைத்து குடிமக்களையும் பாதுகாப்பதுடன் சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி, சமூக பொருளாதார அரசியலில் அனைவருக்கும் நீதி கிடைக்கணும், எண்ணியதை வெளிப்படுத்த, எடுத்து சொல்ல, நம்பிக்கை வைக்க, உண்மையை சொல்ல, வழிபாடு செய்ய சுதந்திரம் இருக்கணும். தகுதி நிலையிலும் தகுதி இருக்குன்னு சொன்னா தகுதி நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவம் அளித்து உயர்வுறச் செய்தல். ஒரு தகுதி இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும், வாய்ப்பு அளித்து அவங்க உயர செய்யணும். தனி மனிதர்களின் மாண்பு, இந்தியாவில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய மாண்பு, மரியாதை, நாட்டின் இது காப்பாற்றப்படணும். தனி மனிதனுடைய மாண்பு, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அவமானம் ஏற்பட்டக்கூடாது. நாட்டின் ஒற்றுமை, நாட்டில் எது முக்கியம் சொன்னா மக்களுடைய ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒற்றுமை குலையிற மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது, அதனால ஒற்றுமை ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் சகோதரத்தோடு. நம்முடைய சகோதரத்துவம் என்பது ஒற்றுமையும் ஒருமைப்பாடையும் உறுதிப்படுத்துற மாதிரி நம்ம சகோதரத்துவம் இருக்கணும். அப்படி சொன்னா அங்க நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவனோ, நான் அந்த ஜாதி இந்த ஜாதினோ, இந்த மதம் அந்த மதனோ வரக்கூடாது. நாம் எல்லா சகோதரர்கள் அப்படின்னு வாழ்வது என்று உறுதி கொண்டுள்ளோம். சுதந்திரம் அடைஞ்ச மக்களாகிய நாம் இந்த மாதிரி வாழ்றதுக்காக நாங்கள் உறுதி கொண்டுள்ளோம் சொல்லிட்டு நம்ம சார்பா யார் சொல்லியிருக்கிறது? அங்கே சட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நமக்காக அவங்க வாழ்ந்தவங்க, அப்போ நம்ம சார்பாக அவங்க சொல்லியிருக்காங்க. நாம் எல்லாம் அப்போ அவங்க சொன்னது என்ன? நாம் எல்லாரும் சேர்ந்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை அப்போது இந்த 1949 உருவாக்கி இதை கொண்டு வந்தாங்க. அரசியல் நிர்ணய அவையில் ஏற்றுக்கொண்டு நாமெல்லாம் அதை உருவாக்கின இதை அன்னைக்கு அரசாங்கம் கவர்மெண்ட் கிட்ட வச்சு அதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டது நாம தான். ஏன்னா அங்கே உள்ளவர்கள் யாரு? நம்முடைய பிரதிநிதிகள். நம்முடைய பிரதிநிதி அங்கே இருந்தாங்க. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற்றுக்கொண்டு இயற்றி நமக்கு நாமே வழங்குகிறோம்.
இது நமக்கு நாமே உருவாக்கி கொண்டது. யாரோ தனி மனிதர், எந்த ஒரு தனி மனிதருக்கும் இது வந்து ரைட்ஸ் கிடையாது. இந்த சட்டத்தை இவர் தான் உருவாக்குனாரு, இவர் தான் பண்ணாரு, அவர் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர் பண்ணாரு, ஆனால் நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், ஏற்றுக்கிட்டோம். நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம தமிழ் தகுந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. இப்போ இது யாருன்னு சொன்னால், இது மக்களுடைய சட்டம், மக்களுக்கானது அப்படின்னும் போது இது எல்லாம் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கா, நடந்துக்கிட்டு இருக்கா? எல்லாரும் சம நீதி கிடைக்குதா, சம வாய்ப்பு கிடைக்குதா, சகோதரத்துவம் மட்டும் இருக்கா? நம்ம எல்லாரும் ஒரு சகோதரர்கள் அந்த மாதிரி வாழணுமா? சொல்கிறோம், ஆனால் வாழணுமா? என்னைக்கு இந்த நாடு இந்த மாதிரி இருக்கோ அதுதான் அவங்க கனவு கண்ட, அவங்க விரும்பிய ஒரு நாடு. அதனால இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, நம்ம ஆர்வம் சொன்ன மாதிரி இது இந்த மாதிரி இது நமக்கானதுன்னு பேசி பேசி காதில் விழுந்துருக்குது. இது மக்களாட்சி மக்களாட்சி இருக்குது. ஆனால் மக்களாட்சினா உண்மையாகவே மக்கள் தான் அந்த ஆட்சி ஆளணும். அப்போ அந்த மக்களாட்சியை இன்னைக்கு கூட ஒரு இடத்துல கண்ணால பார்க்க முடியும் நாம நினைச்சா. அது எந்த இடம் தெரியுங்களா? எந்த இடம் தெரியுங்களா? நம்முடைய கிராம பஞ்சாயத்துல. நம்முடைய கிராம பஞ்சாயத்துல உண்மையாகவே அதை கண்ணால பார்க்க முடியும். அப்புறம் கொடுக்கணும், எதுவுமே கொடுக்காது. என்ன இருக்குது நம்ம கிராம சபை அப்படின்னு பார்த்தா, கிராமத்துல தான் இன்னைக்கு இந்தியாவில் மெஜாரிட்டி பகுதி எது? கிராமங்கள். மெஜாரிட்டி கிராமங்கள். புதுசாக வந்திருக்கு யாருக்காவது ஃபர்ஸ்ட் டைம் நல்லூரோட தெரிஞ்சு வந்திருக்கீங்க இல்லையா? கிராம சபைனா என்ன, எதுக்காக அது இருக்குது அப்படி யாராவது சொல்ல முடியுமா? நல்லூரோட தெரிஞ்சும் சொல்ல வேண்டாம், தெரியாதவர்கள் இல்லை. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்திருக்கோம், உங்களுக்கு ஏதாவது அறிமுகம் இருக்காது, சொல்லுங்க. யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என்ன பார்த்துருக்க மாதிரி உங்க பேரு? என்ன பண்றீங்க? உங்களை அறிமுகப்படுத்தீங்க. என்னோட பேர்